அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ்தால நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ்க்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய பயான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்விற்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திக்ரு. இன்னும் சொல்லப்போனால் நம்மள நிறைய பேர் பல திக்ருகள் செய்வோம், பல தொழுகைகள் தொழுகுவோம், சூறாக்கள் ஓதுவோம். இப்படி அல்லாஹ்விடத்தில் ஒரு தேவை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பல அமல்கள் செய்வோம் இல்லையா? ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு திக்ரு அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குதுன்னு பல ஹதீஸ் நூல்களில் நமக்கு வருது. இன்னும் அல்லாஹ் தஆலா இடத்துல இந்த ஒரு திக்ரின் மூலம் நீங்கள் ஒன்று கேட்டிங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா நமக்கு 100ஆக திருப்பி தரான். இன்னும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், கவலைகள், இன்னும் கண்ணீரோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா அந்த நிமிடத்தில் நம்மளுடைய கண்ணீரை நமக்கு போக்குறான். இன்னும் வாரி வழங்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திக்ரு தான் இந்த ஒரு திக்ரை கொண்டு அல்லாஹ்வை நம்ம நெருங்கும்போது கண்டிப்பாக அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்குது. இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். அந்த கடனிலிருந்து நம்ம மீளணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும், தடங்கலாகிட்டே இருக்கும். நாங்களும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் திருமணம் வந்து தள்ளிக்கிட்டே போகுதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் வருத்தப்படக்கூடியவங்களாக இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமண தடைகளை நீக்கி மிக வேகத்தில் ஒரு சாலிகான ஒரு வரன் அமைகிறதுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்கிறான். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிய அதிகம் துஆ செய்ய சொல்கிறீங்க. அல்லாஹ் தஆலா தாமதமாக கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப தரமானதாகவும் சிறப்பானதாகவும் கொடுப்பான்ற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவியுடைய பிரச்சனை, ஒரு அன்பை அதிகரிக்கணும், கணவன் மனைவி சந்தோஷமாக வாழணும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிற்கணும், நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம். இன்னும் நம்ம எல்லாருமே நினைக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நம்மளை உடல் ராகத்தோடு வைக்கணும், உடல் ராகத்தோடு நம்ம இருக்கணும், நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை நீயத்து வச்சும் நீங்கள் இந்த ஒரு அமலை செய்யலாம். அல்லாஹ் தஆலா மிக வேகத்தில் உடல் ஆரோக்கியத்தை நமக்கு தருவான். இன்னும் நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த துன்யா வாழ்க்கைக்கு அவசியமான பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை நமக்கு கொடுக்குறான். வியாபாரத்தில், தொழிலில், வருமானத்தில், இப்படி எல்லாத்துலேயும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுக்குறான். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய வல்ல ரஹ்மானாக இருக்கிறான். நம்ம வந்து ஒரு சிலர் என்ன நினைப்போம், தொழிலில் இப்போ ஆரம்பிக்க போகக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கட்டும் அல்லது வியாபாரமாக இருக்கட்டும், அதில் ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துடக்கூடாது, நஷ்டமில்லாத ஒரு தொழிலாக இருக்கணும், ஹலாலான தொழிலாக இருக்கணும், நல்ல வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட வருமானத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொட்டி கொடுக்குறான். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு திக்ரு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த திக்ரு. இந்த திக்ருலேயே எல்லாமே அடங்கிடும். அதாவது அந்த திக்ரு என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். சுப்ஹான ரப்பியல் அலியில் அலல் வஹாப். ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ரு. சுப்ஹான ரப்பியல் அலியில் அலல் வஹாப். இதில் தூய்மையான என்னுடைய ரப்பு மிக உயர்ந்த பெரும் கொடையாளனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நமக்கு இதனுடைய பொருள் நமக்கு உணர்த்துது. இதனுடைய பொருள் அவ்வளவு அர்த்தம் வாய்ந்தது, அழகானது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு துவா நமக்கு அஹமது தப்ரானின் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்படுது. இந்த ஒரு துவாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாராலையும் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப இலகுவான துவா தான். இதை நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்றைய மக்ரிப் நீங்கள் தொழுது முடிச்சுட்டு ஒரே இருப்பில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் உங்களால் எவ்வளோ முடியுதோ 11 முறை அல்லது 41 முறை நீயத்து வச்சு, நோக்கத்தை வச்சு அல்லாஹ்விடத்தில் ரஹ்மானே எனக்கு இந்த ஒரு தேவையை நிறைவேற்றி கொடு ரஹ்மானே அப்படின்னு சொல்லி கையேந்தி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இதை ஓதி நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அந்த துவாவை கபூலாக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்னா இதனுடைய பொருள் அர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப அழகானதாக இருக்குது.
இன்னும் அல்லாஹை புகழக்கூடிய அற்புத வார்த்தை கொண்ட துவாவாக இருக்குது. ஏன்னா சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிறது அல்லாஹ் மகத்துவமானவன், தூய்மையானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில், இந்த துவாவில் இருக்கக்கூடிய அந்த சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிறத நம்ம ஓதுனாலே நமக்கு 100 நன்மைகள் எழுதப்படுது, 100 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 100 அந்தஸ்துகள் நமக்கு உயர்த்தப்படுது, இன்னும் சொர்க்கத்தில் நமக்கு ஒரு மரமும் நடப்படுது. மாஷா அல்லாஹ். இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சிறப்பாக சொன்ன இன்னும் பல நபிமார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பல பல துவாக்கள் இருக்குது. அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனில் நமக்கு சொல்லியும் காட்டுறான். அப்படிப்பட்ட ஒவ்வொரு துவாக்கள்லையுமே ஒரு வார்த்தை இருக்கும். அந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா இந்த ஒரு திக்ரில் கொண்டுருக்கான். ரப்பி அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு துவா கபூலாகக்கூடிய வார்த்தையாக இந்த ஒரு வார்த்தை இருக்குது. பல நபிமார்கள் கேட்ட துவாவில் ரப்பி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கும். இதுவும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவாவின் முதல் வார்த்தையும் இந்த ரப்பி அப்படிங்கிறது தான். அப்போது இந்த ஒரு துவா கபூலாகக்கூடிய வார்த்தை இதில் இருக்குது. அடுத்து அலியல் அலல் வஹாப், அலல் வஹாப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஸ்மால் ஹுஸ்னா, அல்லாஹ்வினுடைய திருப்பெயர். அல்லாஹ்வுக்கு 99 திருப்பெயர்கள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய 2 திருநாமங்கள் இதில் வருது. மாஷா அல்லாஹ். அப்போது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ரு இருக்குது. 5 வார்த்தைகளுமே சிறந்த வார்த்தையாக இருக்குது. இதில் வரக்கூடிய 5 வார்த்தைகளுமே ரொம்ப ரொம்ப சிறந்த வார்த்தை. இன்னும் துவா கபூலாகக்கூடிய அனைத்து விஷயமுமே இதில் இருக்குது. மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை நீங்கள் குறைஞ்சபட்சம் 100 முறை ஒரே இருப்பில் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கோ அந்த நோக்கத்தை நியத்து வச்சு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு துவாவை கபூலாக்குவான் அப்படின்ற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் இது 100 முறை ஓதுங்க. ஒரே இருப்பில் இன்றைய மக்ரிபை நீங்கள் தொழுது முடிச்சுட்டு அதே அமர்வில் சுபஹான ரப்பியல் அலியில் அஹ்லல் வஹாப் அப்படிங்கிற இந்த சின்ன ஒரு திக்ரை 100 முறை ஓதுங்க. பல தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சுலபமாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த திக்ரு. இன்னும் பரக்கத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு துவாவாகவும் இது இருக்குது. அதே போல் இந்த வந்து 100 முறை ஓதி முடிச்சுட்டு அதே அமர்வில் இன்னும் இந்த சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன துவாவை 10 முறை ஓதுங்க. இந்த ஒரு துவாவை ஓதுறதுனால நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா மென்மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களையும் நமக்கு தருவான். பல நிஅமத்துகளை, அருட்கொடைகளை நமக்கு அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த ஒரு துவா போதும். அப்படி ஒரு துவா தான் சுப்ஹானல் ஹாலிகில் பாரிஇ சுப்ஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி. ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ரு. சுப்ஹானல் ஹாலிகில் பாரிஇ சுப்ஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி. நான் உங்களுக்கு அரபி தெரியாதவங்களுக்கு தமிழ்லேயே போகிறேன். இன்ஷா அல்லாஹ் தமிழில் பார்த்து ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இதை 10 முறை ஓதணும். ஒரு துவா வந்து 100 முறை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இரண்டாவதாக இப்போ நான் சொன்ன இந்த ஒரு துவாவை 10 முறை ஓதி நேராக அல்லாஹு அக்பர் அப்படின்னு சஜ்தாவில் போய் உங்களுடைய துவாக்களை கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அந்த துவாவை கபூலாக்கக்கூடிய ரப்பாக இருக்கிறான். நிச்சயம் இந்த ஒரு துவா நமக்கு கபூலாகுன்ற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு திக்ரு தான். இந்த திக்ரின் மூலம் பலருமே பலனடைஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல ஹதீஸ்கள்லையுமே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்ரு தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த திக்ரில் அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வினுடைய தன்மையை சொல்லக்கூடிய நிறைய வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப இலகுவானது. இந்த 2 திக்ரை மக்ரிபை தொழுது முடிச்சுட்டு ஒரே அமர்வில் ஒரே நியத்தில் யார்கிட்டையும் பேசாமல் தனிமையில் அல்லாஹ் முன்னிலையில் நம்மளுடைய தேவைகளை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய துவாக்களை கபூலாக்குவான். நம்மளுடைய கைகளை வெறுங்கையாக அனுப்ப மாட்டான். நம்மளுடைய கைகளை நிரப்பமாக்கி கொடுப்பான். இன்னும் நமக்கு வேண்டியதை, நம்மளுடைய தேவைகளை அறிந்து அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வான். இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. நம்பிக்கையோடு ஓதி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இதனுடைய பலன்களை நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய ஆமீன் எந்த நேரத்தில் வேணால் அல்லாஹ் தஆலா கபூலாக்குவான். அதனால் நல்ல விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் துவாவாக கேட்கும்போது அது வீடியோவை நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தை நீங்கள் காதில் வாங்குறீங்களோ உடனே ஆமீன்னு சொல்லிடுங்க. அல்லாஹ் தஆலா அதை நிமிடத்தில் கபூலாக்குவான். இதெல்லாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ்னு எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, கவலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு அமலின் மூலம் அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு
கபர் வரைக்கும் வரும். அதனால் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ்னு எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல திக்ருகளுடைய சிறப்புகளை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமுமே பதிவு போடுவோம். இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.